சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் மே 29ஆம் தேதி விண்ணப்பங்கள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் ஜூன் முதல் வாரமே விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஜூன் இறுதிக்குள் விண்ணப்பத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டு ஜூலை மாதம் வழங்கப்படும் தொகையில் புதிய பயனாளிகள் இணைக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ரூபாய் 1000 பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி, இந்த முறை புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ரூபாய் 1000 பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இதனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு பொறுத்தவரை ஜூன் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. மொத்தமாக 9000 இடங்களில் இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க.